இந்த வீடியோல பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல இருக்கக்கூடிய நான் அக்வஸ் சால்வெண்ட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமில பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபாலோயிங் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணது. இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப இந்த நான் அக்வஸ் சால்வெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. ஒரு 4 to 5 கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அவ்வளவும் பார்க்க போறதில்ல. அதுல மெயினா இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் ஆஸ் அ நான் அக்வஸ் சால்வெண்ட், இதை மட்டும் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அசிட்டிக் ஆசிட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நான் அக்வஸ் சால்வெண்டா யூஸ் பண்றோம். இந்த நான் அக்வஸ் சால்வெண்டோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதோடைய ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சாப்டர்ல பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே உங்களால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அசிட்டிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் அஸ் த டைமர். அதாவது அசிட்டிக் ஆசிடை என்ன சால்வெண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அ நான் அக்வஸ் சால்வெண்ட். இது இல்லாம இது என்னன்னு சொல்லுவாங்க, அசோசியேட்டட் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது லிக்விட் ஸ்டேட்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், டைமரா எக்ஸிஸ்ட் ஆகும். எதனால டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது, டியூ டு ஹெச் பாண்டிங் ஃபார்மேஷனால. ஓகேவா? ஸோ கொஷின் கேட்கலாம், எப்படி கேட்கலாம், எது அசோசியேட்டட் சால்வெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதுல அசிட்டிக் ஆசிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதான் ஆன்சரா இருக்கும். பிகாஸ் அசிட்டிக் ஆசிட் இஸ் associated solvent and exists as a dimer. எதனால டைமரா இருக்கு அப்படின்னு பர்டிகுலரா ரீசன் கேக்குறாங்களா, அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஹெச் பாண்டிங்கால. கீழே பாருங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்க. 2 அசிட்டிக் ஆசிட் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும், இந்த மாதிரி டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த அசிட்டிக் ஆசிட் காமனா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லேபரேட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. இந்த லேபரேட்டரி சால்வெண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? 2 பாயிண்ட் படிச்சிருக்கோம். அசிட்டிக் ஆசிட் அசோசியேட்டட் சால்வெண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லேபரேட்டரி சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. எதனால இதை காமனா யூஸ் பண்றோம் லேப்ல அப்படின்னா இது நான் அயானிக், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸிக், ரெண்டாவது ஸ்டேபிளா இருக்கும் ஆர்டினரி கண்டிஷன்ல. அண்ட் அதோடைய லிக்விட் ரேஞ்சும் எப்படி இருக்கு, 16.6 to 118 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்சோ ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இதோடைய அட்வான்டேஜஸ்ல வந்துடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டைபோல் மொமெண்ட் அண்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த அசிட்டிக் ஆசிட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் மொமெண்ட் 0. ஓகேவா? நீங்க கேட்கலாம், CH3COO மைனஸ் H பிளஸா எக்ஸிஸ்ட் ஆகுமே, அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இங்க என்ன சொன்ன, லிக்விட் ஸ்டேட்ல அது டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட டைபோல் மொமெண்ட் 0. சரியா? இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதோடைய டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப லோவா இருக்கும். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோனா என்ன அர்த்தம், டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோவா இருக்குன்னா அதுல அயானிக் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க பாருங்களேன், அசிட்டிக் ஆசிடோடைய டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஜஸ்ட் என்னவா தான் இருக்கு, 7.1 தான் இருக்கு. அப்படி இருந்த போதும் என்ன ஆகுதான், நிறைய அயானிக் காம்பவுண்ட் என்ன ஆகுது, இந்த அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல சால்யூபிள் ஆகுது. என்ன காரணமா இருக்கும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹெச் பாண்ட் ஃபார்மேஷன். ஓகேவா? டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோவா இருந்தாலும் இல்ல நிறைய அயானிக் காம்பவுண்ட் சால்யபிள் ஆகுது. அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க, ஹெச் பாண்ட் ஃபார்மேஷனால என்ன பண்ணுது, நிறைய காம்பவுண்ட் சால்யபிள் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து இதோடைய ரியாக்ஷன், இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் அதோடைய லிமிட்டேஷன் எல்லாமே இதுல கலந்துருக்கும். இப்ப இதோடைய சில ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், நீங்க எந்த ஒரு நான் அக்வஸ் சால்வெண்ட் படிக்கிற மாதிரி இருந்தாலுமே அதோடைய ஆட்டோ அயனைசேஷன் ரியாக்ஷன் அல்லது செல்ஃப் அயனைசேஷன் ரியாக்ஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சுதான் நீங்க பாதி ப்ராப்ளம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, செல்ஃப் அயனைசேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சால்வெண்ட் மாலிகுல் தானாவே ரியாக்ட் ஆகி கேட்டையான் ஆனையான ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது ஆட்டோ அயனைசேஷன் அல்லது செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல ஒரு ஆள் என்னவா இருப்பாங்க, ஒரு சால்வெண்ட் மாலிகுல் ஆசிடாவும் இன்னொரு சால்வெண்ட் மாலிகுல் பேஸாவும் ரியாக்ட் ஆகும். ஆசிடோட ஒர்க் என்ன, புரோட்டானை கொடுக்கும். புரோட்டானை கொடுத்தா என்ன ஆகும், CH3COO மைனஸா மாறுமா. அதுவே பேஸோட ஒர்க் என்ன, புரோட்டானை அக்செப்ட் பண்றது. புரோட்டான் அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும், இந்த ஹெச் இதோட ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், CH3COO ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்கு, இதுல இருந்து ஒரு ஹெச் இங்கேருந்து வருது, அப்ப என்னவாயிடும், H2 ஆயிடுமா.
இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்ப 2 சால்வெண்ட் மாலிகுல் ரியாக்ட் ஆகி அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது தானா, அதை ஆட்டோ அயனைசேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். இது என்ன சொல்லுவாங்க? இது சால்வோ ஆனையான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சால்வெண்ட் மாலிகுல் ரியாக்ட் ஆகி தானே இந்த ஆனையான் கேட்டையான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இதுக்கு பேரு சால்வோ ஆனையான். அண்ட் இப்ப கீழே இருக்கிறதுக்கு என்ன பேர் வரும்? சால்வோ கேட்டையான். இதோட ஆக்சுவல் நேம் என்ன கேட்டோம்னா CH3CO மைனஸ்னா என்ன நேம் சொல்லுவோம்? இதோட ஆக்சுவல் நேம் அசிட்டேட் அயான்னு சொல்லுவோமா? அதுவே இது CH3COOH2+ ஓட நேம் என்னவா இருக்கும்? இட்ஸ் அசிட்டோனியம் அயான். சால்வோ ஆனையான் சால்வோ கேட்டையான் ஜென்ரலா சொல்றது. ஆக்சுவல் நேம் கேக்குறாங்க அப்படின்னா அசிட்டேட் அயான் அசிட்டோனியம் அயான். மேபி கொஸ்டின்ல என்ன பண்ணலாம்? அசிட்டேட் அயானை கொடுக்குது, அது என்னவா இருக்கலாம்? அசிட்டோனியம் அயானை கொடுக்குது, அது என்னவா இருக்கலாம்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோடைய செல்ஃப் அயனைசேஷன் ரியாக்ஷன் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் ஆசிட் இன் அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட். இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல ஆசிட் சப்ஸ்டன்ஸை போடுறீங்க அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத இங்கே கொடுத்துருக்கேன். ஆல் ஸ்ட்ராங் ஆசிட் இன் அக்வஸ் மீடியம் ஆக்ட் அஸ் ஆசிட்ஸ் இன் அசிட்டிக் ஆசிட். அதாவது வாட்டர்ல யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிடா பிஹேவ் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அசிட்டிக் ஆசிட்லயும் ஆசிடா பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடா இருப்பாங்க? HClO4 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன பிஹேவியரை ஷோ பண்ணும்? இங்க டிஃபரன்ஷியேட்டிங் எஃபெக்டை ஷோ பண்ணும். ஸோ இங்க கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அசிட்டிக் சால்வெண்டா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுமா? அசிட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல டிஃபரன்ஷியேட்டிங் எஃபெக்டை ஷோ பண்ணும். ஓகேவா? அதுவே பேசிக் சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா லெவலிங் எஃபெக்டை ஷோ பண்ணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஆசிட் சால்வெண்ட். ஓகேவா? இதுல நீங்க இன்னொரு ஆசிட போடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லும். யாரு ஸ்ட்ராங் யாரு வீக் அப்படின்னு, இருக்கிறதுலே ஸ்ட்ராங் யாரு வீக் யாரு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லும். இதுவே ஒரு ஆசிட் சால்வெண்ட்ல பேஸ் போடுறீங்க அப்படின்னா அது என்ன எல்லாமே என்ன பண்ணும்? லெவல் அவுட் பண்ணி காட்டும். ஒரே லெவல்ல எல்லாத்தையும் ஒரே லெவல்ல எல்லாத்தையும் சேம் ஸ்ட்ரென்த்ல காட்டும். அதான் லெவல் அவுட்னு சொல்றது. கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் போலாமா? பேசஸ் இன் அசிட்டிக் ஆசிட். பேசஸ் அதாவது ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸை நீங்க என்ன பண்றீங்க? அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல போடுறீங்க அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப ஆசிட போட்டும் ஆசிட்லாம் என்னவா பிஹேவ் பண்ணுது? நார்மலா நீங்க வாட்டர்ல யாரெல்லாம் ஆசிடா போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாமே என்னது பிஹேவ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்லயும் ஆசிடா பிஹேவ் பண்ணுவாங்க. அடிஷ்னலா என்ன? அதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ணி காட்டும்? இந்த அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ அதனால தான் HClO4 ஸ்ட்ராங்னு சொன்னோம். இதுவே ஒரு பேஸ் சப்ஸ்டன்ஸை போடுறீங்க அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல, லைக் யாரு மாதிரி? ஒரு வீக் பேஸ் அசிட்டமைட், அமீன்ஸ், அசிட்டா அனிலைட், ஹெட்ரோசைக்ளிக் பேசஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீக் பேசஸை போடுறேன் அப்படின்னா இது எல்லாமே என்னவா பிஹேவ் பண்ணும்? அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல ஸ்ட்ராங் பேசஸா பிஹேவ் பண்ணும். என்ன காரணம்? லெவலிங் எஃபெக்ட். லெவலிங் எஃபெக்ட்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆசிட் சால்வெண்ட்ல பேசிக் சப்ஸ்டன்ஸை போடுறீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? லெவலிங் எஃபெக்ட் நடக்கும். அதாவது எல்லா பேசஸும் சேம் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துரும். எல்லாமே ஸ்ட்ராங் பேசஸா அப்பியர் ஆகும். எதுல? அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல. ஸோ அதனால தான் நிறைய வீக் ஆர்கானிக் பேசஸை டைட்ரேட் பண்றதுக்கு வாட்டர் இல்லாம அசிட்டிக் ஆசிடை என்னவா யூஸ் பண்ணுவாங்க? காமன் டைட்ரேட்டிங் சால்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன? அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல இந்த ஆர்கானிக் பேசஸ்லாம் என்னவா பிஹேவ் பண்ணும்? ஸ்ட்ராங் பேசஸா பிஹேவ் பண்ணும். ஸோ அதை டைட்ரேட் பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணுவோம்? அசிட்டிக் ஆசிடை யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் ஆர்கானிக் பேசஸ். ஸோ இதுவுமே பர்டிகுலர் நமக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ல கேட்கலாம். வீக் ஆர்கானிக் பேசஸை டைட்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பர்டிகுலரா சால்வெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்? அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது காமனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆசிடும் பேஸும் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் பிளஸ் சால்வெண்ட் கிடைக்கும். ஸோ ஆசிட் பிளஸ் பேஸ் கம்பைன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சால்வெண்ட் பிளஸ்
சால்ட். இதுவே நம்ம வந்து நார்மலா அக்வஸ் மீடியமா இருந்தா வாட்டர் பிளஸ் சால்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நான் அக்வஸ் அப்படிங்கும்போது நிறைய நான் அக்வஸ் சால்வெண்ட் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆகுது அப்படின்னா சால்வெண்ட் பிளஸ் சால்ட்டை கொடுக்கும் அப்படின்னு காமனா எழுதியிருக்கேன். ஸோ இதை பாருங்க, இது பேஸ், இது ஆசிட். ரெண்டும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகுதுன்னா சால்வெண்ட் பிளஸ் சால்ட்டை கொடுக்கும். CH3 COOH பிளஸ் NaCl. ஸோ சால்ட் வந்துருச்சு, நான் அக்வஸ் சால்வெண்ட் வந்துருச்சு. இதான் இந்த அசிட்டிக் ஆசிடோடைய நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்து precipitation ரியாக்ஷன். இந்த precipitation ரியாக்ஷன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யாரு precipitate ஆவா, precipitate ஆக மாட்டா அப்படின்னு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். இப்ப AgNO3 CaCl2 ஓட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா AgCl 2AgCl பிளஸ் CaNO3 கிடைக்கும். ஓகேவா? எனக்கு யாரு பிரிசிபிடேட் ஆவாங்கன்னு தெரியாது. ரெண்டும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு இது பாசிபிள். அதே போல கீழே பாருங்களேன், லெட் அசிட்டேட் பிளஸ் NaCl ரியாக்ட் ஆகுது அப்படின்னா PbCl பிளஸ் 2CH3COONa. அண்ட் அதே போல கேட்மியம் அசிட்டேட்டும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கேட்மியம் சல்ஃபைட் பிளஸ் CH3COOH ட்வைஸ். இதுல எனக்கு யாரு பிரிசிபிடேட் ஆவாங்கன்னு தெரியாது. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல யாரு இன்சால்யூபிளா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. குளோரைட்ஸ், சல்ஃபைட்ஸ் இது ரெண்டுமே என்ன ஆகாது, அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல சால்யபிள் ஆகாது. ஸோ இந்த பிரிசிபிடேஷன் ரியாக்ஷனை என்ன பண்றேன், லிக்விட் அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றேன். அசிட்டிக் ஆசிட சால்வெண்டா யூஸ் பண்ணி இங்க பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்றேன். சால்வெண்டா யாரை யூஸ் பண்றேன், அசிட்டிக் ஆசிட். அதுல AgNO3 CaCl2 போட்டு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு AgCl CaNO3 கிடைக்கும். இதுல யாரு பிரிசிபிடேட் ஆவா, இப்பதான் நம்ம ஷார்ட்கட் படிச்சோம். குளோரைடும் சல்ஃபைடும் இங்க என்ன ஆகாது, சாலியபிள் ஆகாது. எதுல, அசிட்டிக் ஆசிட்ல. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு நான் இப்ப போடுறேன். அப்ப இங்க குளோரைடு இருக்கா, இது எனக்கு என்ன ஆகாது, சாலியபிள் ஆகாது, இன்சாலியபிளா இருக்கும். ஸோ பிரிசிபிடேட் ஆகும். அதே போல PbCl எனக்கு என்ன ஆகும், பிரிசிபிடேட் ஆகும். அதே போல சல்ஃபைட் எனக்கு இன்சாலியபிளா இருக்குமா, ஸோ இதுவும் பிரிசிபிடேட் ஆகும். ஓகேவா? நிறைய பேருக்கு பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா எது பிரிசிபிடேட் ஆகும் எது இன்சால்னு தெரியாம இருக்கிறதா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிடை பொறுத்த வரையும் யாரு இன்சால்யபிளா இருப்பாங்க, அந்த சால்வெண்ட்ல குளோரைட்ஸும் சல்ஃபைட்ஸும் இன்சால்யபிள். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும், பிரிசிபிடேட் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து ஆம்ஃபோட்ரிக் பிஹேவியர். இது ரொம்ப முக்கியம். இதுல ஒரே ஒரு ஆள் தான் அதிகமா இன்வால்வ் ஆவாங்க, ஜிங்க். ஜிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஃபோட்ரிக் பிஹேவியரை ஷோ பண்ணும். எதுல, அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல. இதுல மட்டும்தான் ஷோ பண்ணுமா அப்படின்னா கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. வாட்டர், அதாவது அக்வஸ் மீடியம்ல, லிக்விட் அமோனியால அண்ட் அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்க் அப்படிங்கிறது என்னவா பிஹேவ் பண்ணும், ஆம்ஃபோட்ரிக்கா தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் Fe3+ அண்ட் CN தயோசைனேட், நீங்க ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்டு காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேவா? நான் இப்ப ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க. Fe+3 பிளஸ் 6CnS, அதாவது தயோசைனேட். ஓகேவா? ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட். அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட்ல இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் போடுறீங்க, இந்த ரெண்டு காம்பவுண்டையும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், FeCN3-, அதாவது ரெட் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்லயும் யார் இன்வால்வ் ஆகுறா, இந்த நான் அக்வஸ் சால்வெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்லயும் இன்வால்வ் ஆகுது.
அண்ட் அடுத்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா சால்வாலிசிஸ் ரியாக்ஷன். சால்வோலிசிஸ்னா என்னது? லிசிஸ்னா பிரேக் டவுன். சால்வாலிசிஸ்னா சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி மாலிகுலை பிரேக் டவுன் பண்றேன் அப்படின்னா அதான் சால்வாலிசிஸ். இது சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் என்ன பண்ணுது? இந்த மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுது. எப்படி பிரேக் டவுன் பண்ணும்? SO தனியா, Cl2 தனியா, இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணுது. இது என்ன சொல்ற? சால்வாலிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ பாருங்களேன், சால்வெண்ட் எப்படி ஆட்டோ அயனைஸ் ஆகும்னு சொன்னேன்? CH3 COO மைனஸ் ஆகும் அண்ட் CH3 COO H2 பிளஸ். ஓகேவா? இது சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் என்ன பண்ணுது? இந்த மாலிகுல, இது சால்வெண்ட், இது சொல்யூட். சொல்யூட் மாலிகுல பிரேக் டவுன் பண்ணுது. எப்படி பிரேக் டவுன் பண்ணுது? ரெண்டா பிரேக் டவுன் பண்ணுது. SO தனியா, Cl2 தனியா. ஓகேவா? சோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நல்லா கேட்டுக்கோங்க. சால்வெண்டோடைய பாசிட்டிவ் யாரோட போய் அட்டாச் ஆகும்? சொல்யூட்டோட நெகட்டிவோட. அதே போல சால்வெண்டோடைய நெகட்டிவ் சொல்யூட்டோட பாசிட்டிவோட போய் அட்டாச் ஆகும். SO, it's a SO2 Cl2. ஓகேவா? so SO2 இது பாசிட்டிவ். சோ இதோட யார் அட்டாச் ஆவா? இந்த பாசிட்டிவ் ஓட நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் ஓட பாசிட்டிவ். CH3 COO. சோ 4 மாலிகுல் இருக்கா? சோ இது 2, இது 2. ஓகேவா? அண்ட் ரிமைனிங் அந்த பாசிட்டிவ் பார்ட்டோட 2 CH3 COO H2 பாசிட்டிவ் பிளஸ் Cl2 மைனஸ். ஸோ இதை ஜாயின் பண்ணியும் போடலாம், தனியாகவும் போடலாம். மேக்சிமம் புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி சொல்யூட் மாலிகுலை பிரேக் டவுன் பண்றேன் அப்படின்னா அது சால்வாலிசிஸ்னு சொல்லுவேன். சால்வெண்ட்டோடைய கேட்டையானும் அண்ட் சொல்யூட்டோட ஆனையானும் கம்பைன் ஆகும். அதே போல சால்வெண்ட்டோட ஆனையானும் சொல்யூட்டோட கேட்டையானும் கம்பைன் ஆகும். இதான் சால்வாலிசிஸ் ரியாக்ஷன். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம்? அதோடைய ப்ராடக்டை எழுதலாம். சரியா? அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது சால்வாலிஸ்ட்ல இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற அந்த எலமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப SO2 Cl2 சால்வாலிஸ்ட்ல இன்வால்வ் ஆகும், அசிட்டிக் ஆசிட். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இதை உங்களால கொண்டு வர முடியும். இதை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? ஓரளவுக்கு எல்லாமே, அதாவது அசிட்டிக் ஆசிட பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியாச்சு. அதாவது அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோடைய லிக்விட் ரேஞ்ச், அதோடைய டைபோல் மொமெண்ட், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எல்லாமே சொல்லியாச்சு. அண்ட் அது என்னென்ன ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிஹேவியரையும் நம்ம பார்த்தாச்சு. இதை நீங்க தரவா படிச்சாலே போதுமானது. இப்ப இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் சொல்றேன். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சார்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாட் இஸ் த ஆட்டோ அயனைசேஷன் ஈக்லிபிரியம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்? அதாவது அசிட்டிக் ஆசிட் ஆட்டோ அயனைஸ் ஆகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் செக் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசிட்டிக் ஆசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அயனைஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கேட்டையான், இன்னொன்று ஆனையான். அதாவது சால்வோ கேட்டையான், சால்வோ ஆனையானை ப்ரொடியூஸ் பண்ணும். சால்வோ ஆனையான் அப்படிங்கிறது என்னது? அசிட்டேட் அயான். சால்வோ கேட்டையான் அப்படிங்கிறது அசிட்டோனியம் அயான்னு சொன்னேன். ஸோ கரெக்டா பாருங்க. ஸோ ஏ ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, சி கிடையாது, டியும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் இதை என்னவா மாத்திட்டேன்? ஹைட்ரஜனா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 2 அசிட்டிக் ஆசிட் மாலிகுல் ரியாக்ட் ஆகுது. ஒன்று அசிட்டேட் அயானையும் இன்னொன்று அசிட்டோனியம் அயானையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல நிறைய கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு போயிட்டு இருக்கு. கெமிஸ்ட்ரி உள்பட நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும், கிளாஸஸ் எப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இதை பத்தின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.
குட் லக்.